ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு. நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு. அதுக்கான ஒரு பெரிய ரீசனே இருக்குது. பிகாஸ் என்னோடய லைஃப்பில் ஒரு புது சாப்டரே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். எஸ், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அண்ட் இப்போது பேபியும் பிறந்துட்டாங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். பட் அதை எடிட் பண்ணி போடுற அளவுக்கு டைம் இல்லை. பிகாஸ் ஆஃபீஸ் ஒர்க்கும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். மெட்டர்னிட்டி லீவ் வந்து பேபி பிறந்தோன்னே எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ நான் லீவும் எடுக்கலை. இப்போ பேபி பிறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால லீவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது எடுத்த வீடியோஸ் எல்லாம் கடகடன்னு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ மற்றது அதுக்கப்புறமேட்டுக்கு பேபி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். மோஸ்ட்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது தான் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணனே சொல்லலாம். ஊருக்கே ஒரு 4-5 தடவை போயிட்டு வந்திருப்பேன். அந்த தடவை வந்து கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அதை கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு தான் அந்த டைம் கிளம்புற மாதிரி இருந்தோம். ஸோ முன்னாடியே வந்து வீடை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோன்னா வந்து பார்க்குறப்போ நீட்டாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். குப்பையை அப்படியே போட்டுட்டு போயிட்டோன்னா வந்து பார்க்குறப்போ இதை மறுபடியும் க்ளீன் பண்ணணுமான்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டர்டே தான் கிளம்புனோம். ஸோ அதனால் அன்றைக்கி மார்னிங் எனக்கு லீவ் தான் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீனிங்னு ரொம்பவும் இருக்காது, சும்மா அந்த டீப்பாய் க்ளீன் பண்ணுறது அண்ட் டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் பண்ணுவேன். மற்றபடி வீடை ஸ்வீப் பண்ணுறது வந்து ஒரு 8th மந்த்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணினேன். கண்டினியூஸாக வாக்கிங் போகணும் அண்ட் வீடை வந்து கூட்டணும் அப்படிங்கிறது 7th மந்த் பேபி ஷவர் முடிச்சிட்ட பிறகு தான் அது வந்து பண்ண ஆரம்பித்தேன். இந்த வீடியோ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 5th மந்தில் எடுத்தது. ஸோ அப்போல்லாம் நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் கண்டினியூஸாக ஆஃபீஸ் வந்து 7 மந்த்ஸ் வரைக்கும் போயிட்டே தான் இருந்தேன். நான் 9th மந்த்து கூட லாஸ்ட்டாக கொஞ்சம் வர சொன்னாங்க. ஸோ அப்போவுமே போய் எல்லாமே ஹேண்ட் ஓவர்லாம் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். அதனால் எனக்கு வந்து அப்போது மற்ற வேலையெல்லாம் ரொம்ப பார்த்ததே இல்லை. நல்லா சோம்பேறித்தனமாக தூங்கி தான் எழுந்திரிச்சேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த 5th மந்த்லலாம் பண்ணவே இல்லை. 7th மந்த்துன்னு வந்த பிறகு தான் ஒரு லைட்டாக ஒரு பயம் வந்துச்சு. சரி, நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 7th மந்த்துக்கு மேலே தான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் வாக்கிங் போனேன் அண்ட் கொஞ்சமாக வந்து இந்த வீட்டு வேலையெல்லாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நினச்சபடி நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ஸோ நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணேன் அண்ட் அந்த ப்ரெக்னென்சி டெலிவரி ஸ்டோரி அப்படிங்கிறதுக்கெலாம் நான் வந்து எதுவுமே வீடியோஸ் எல்லாம் தனியாக எடுத்தெல்லாம் வைக்கவே இல்லை. ஸோ நார்மலாக வந்து ஏதாவது ஒரு விலாகில் வாய்ஸ் ஓவராக நான் எல்லா டீட்டெயில்ஸுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எனக்கு எப்போவுமே கம்ஃபர்டபுளான அவுட்ஃபிட் பிக்குன்னு பார்த்தா சாரீ தான். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே எதுக்காக இருந்தாலும் நான் சாரீ கட்டிக்கிறேன் அப்படின்னு ரெடியாக இருப்பேன். பட் இந்த ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு சாரீ கட்டுறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அது என்னமோ எனக்கு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ப்ரெக்னென்சி டைமில். அதனால் வந்து சாரீ கட்டவே பிடிக்காது, அப்படியே அடைச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு. எப்படா சாரீலேருந்து மாறுவோம் அப்படின்னு தான் இருக்கும். பட் அன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சாரீ தான் கட்டணுமே அப்படிங்கிறதுனால இந்த லைட் வெயிட் சாரீ தான் எடுத்திருந்தேன். இது வந்து சில்க் சாரீ தான். ஐ திங்க் காஞ்சிபுரம் பிரகாஷில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து கல்யாண டைமில் தான் இது வாங்கினது. பட் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், கரையெல்லாம் அவ்வளோவா இல்லாமல் அந்த த்ரெட் ஒர்க் தான் இருக்கும் பார்டர் ஃபுல்லாகவே. ஸோ வந்து கட்டுறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி இது தான் கட்டலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ முன்னாடியே ப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டு போயிட்டோன்னா அங்கே வந்து கட்டுறதுக்கு லேட் ஆகாது. பிகாஸ் நான் எப்போவுமே சாரீ கட்டுறேன் அப்படின்னா முன்னாடி நாளே அதை வந்து மேலே அட்லீஸ்ட் ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருவேன். பிகாஸ் கட்டுறப்போ எடுத்தேன்னா எனக்கு ரொம்ப லேட் ஆகிடும் கட்டுறதுக்கு. அதனால் அதே மாதிரி நம்ம எப்படியும் பேக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணணுன்னு தெரியும். அதனால் மேலே மட்டும் ப்ளீட்ஸ் எடுத்து ப்ளீட்டட் சாரியை ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. அந்த டைம் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் புக் பண்ணியிருந்தோம். என் டாக்டர்கிட்ட கேட்குறப்போ அவங்க வந்து நீங்கள் காரு, பஸ்ஸு, ட்ரெயின் எதில் வேணால் போய்க்கலாம், நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சேஃபஸ்ட் மோடாக இருக்கும், ட்ரெயின்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ எங்களுக்கு வந்து ட்ரெயினில் டிக்கெட் கிடச்சிது. அதனால் போகிறப்போ ட்ரெயினில் போனோம். பட் ரிட்டர்னுக்கு வந்து ட்ரெயினில் கிடைக்காதனால வரப்போ பஸ்ஸில் தான் வந்தோம். மோஸ்ட்டாக ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு தான் கிளம்புவோம். அன்றைக்கி வந்து நைட்டு வந்து நான் சமைக்க மாட்டேன். ஏன்னா அது சமைச்சு சாப்பிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி சாமானெல்லாம் கழுவி போட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால வெளியவே சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரெயின் இல்லைனா பஸ் வந்து ஏறிடுவோம். பட் இந்த தடவை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், வெளியெல்லாம் ட்ரெயினில் வாங்கி சாப்பிட்ணும்
அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்காக வீட்டிலே செஞ்சு கொண்டு போயிடலாமேன்னு முன்னாடி நாள் நைட்டே வந்து தக்காளி தொக்கு செஞ்சுட்டேன். ஸோ தட் அன்றைக்கி நைட்டும் வச்சுக்கலாம், அடுத்த நாள் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போவும் அந்த தக்காளி தொக்கையை எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரெக்னென்சி ஃபுல்லாக நீங்கள் ஹோம் குக் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை தான். வெளியவும் நிறையா சாப்பிட்டேன். பட் அந்த டைம் வந்து என்னமோ ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு எனக்கு தோணலை. அதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொண்டு போயிடலாம், ட்ரெயினில் சாப்பிட்றது நல்லாவும் இருக்காது. ஸோ வீட்டிலே ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டோன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு மட்டும் தான் செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வேண்டவே வேண்டான்ட்டாங்க. அதனால் அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு 2 பேருக்கும் அண்ட் அடுத்த நாள் ட்ராவல் வந்து நைட்டு தான் நாங்கள் ஊருக்கு போவோம். ஸோ அது வரைக்கும் சாப்பிட்றதுக்கு வேணுமே அப்படிங்கிறதுக்காக எனக்கு மட்டும்தான் தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன். யூஸ்வலாக நான் சமைக்கிறப்போ எண்ணெய் வந்து பார்த்து பார்த்து தான் ஊற்றுவேன். பட் அன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிட்டேன், அளவுக்கு மீறி ஊற்றிட்டேன். ஏன்னா வந்து ட்ரெயினில் கொண்டு போகணும், எனிஹவ் ஏசி கோச் தான், பட் இருந்தாலுமே ட்ரெயினில் வந்து நைட்டு வரைக்கும் வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காகவே வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றியே செஞ்சுட்டேன். ஸோ நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு. நான் நினச்சதை விட கம்மியாக வந்துடுச்சு. ஸோ நைட்டுக்கும் வேணும், அடுத்த நாளுக்கும் வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வச்சுக்கிட்டோம். அன்றைக்கி நைட்டுக்கு வந்து ரைஸ் இருந்துச்சு. 2 பேருக்குமே ரைஸ் வந்து நைட்டு சாப்பிடுவோம் அண்ட் பிடிக்கும் கூட. கூட வந்து ஏதாவது ஒரு சிப்ஸ் இருந்தாலே போதும், அதை வச்சே நாங்கள் சாப்பிட்ருவோம். அதனால் ஹஸ்பண்டை வர்றப்போ சிப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். கொஞ்சம் தக்காளி சாதம், கொஞ்சம் தயிர் சாதம்னு வச்சு அன்றைக்கி டின்னரை வந்து சிப்ஸோடு முடிச்சாச்சு. சின்ன வயசுலலாம் ஊருக்கு போகிறோன்னா 1 வீக்குக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு 10 தடவை திறந்து பார்த்துட்ருப்போம் நானும் தங்கச்சியும். பட் இப்போ என்னடானா லாஸ்ட் மினிட் பேக்கிங் தான். பேக் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அன்றைக்கி சாட்டர்டே இருந்தால் கூட எனக்கு வந்து ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதையுமே பார்த்துட்டே தான் இருந்தேன். சைட் பை சைடில் அப்படியே இந்த பேக்கிங் ஒர்க்கையும் முடித்தோம். நான் வந்து ஒரு ஸ்வீட் டூத் பர்சன் தான். எதாக இருந்தாலுமே ஸ்வீட்டாக நிறையா சாப்பிடுவேன். பட் ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு காரமாக தான் ரொம்ப சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. எதாக இருந்தாலுமே காரமாக தாங்க, கொஞ்சம் காரமாக செய்யுங்க அப்படின்னு வெளியே எங்கேயாவது போனால் கூட காரமாக இருக்கிற ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவேன். பட் ஆனால் என்ன, ஜங்க் மட்டும் கொஞ்சம் குறைச்சேன். ஜங்க் மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. மற்றபடி வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை அண்ட் யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் இல்லை. எதாக இருந்தாலும் நீ சாப்பிடுன்னு தான் சொன்னாங்க என்னைய. பட் போஸ்ட் ப்ரெக்னென்சி எதாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம்தான், போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம்தான் வந்து நிறையா ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்த மாதிரி இருக்குது. ப்ரெக்னென்சியில் வந்து நிறையா ஸ்வீட்டும் சாப்பிட்டேன் அண்ட் காரமும் நிறையா சாப்பிட்டேன். பயங்கரமாக பசிக்கும், பசிச்சுக்கிட்டே தான் இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் வெயிட் கெயினும் நல்லா ஆச்சு. ஸோ அதை பற்றின எவ்வளோ வெயிட் கெயின் ஆனேன் அண்ட் எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறத அப்கமிங் விலாக்ஸில் டீட்டெயிலாகவே ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு விலாக்லேயே வந்து நான் அது எல்லாமே இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். எங்களுக்கு ஈவினிங் போல் தான் ட்ரெயின் இருந்துச்சு, ஒரு 3 o'clock அரவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சு வீட்டிலே தான் சாப்பிட்டுட்டு போனோம். ஸோ சிம்பிளாக வந்து 1 pot ரைஸாக போட்டுட்டேன். ஸோ தட் அப்போ தான் வந்து கழுவுறதுக்கும் நிறையா சாமான் வராது அப்படிங்கிறதுனால 1 pot ரைஸாக போட்டாச்சு. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசையும் பொடியுமே வச்சு அன்றைக்கி முடிச்சாச்சு. இந்த வேலை பார்த்ததுக்கே எனக்கு வந்து அடுப்படியை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஒரு வேளை சமையல் சமைச்சாலுமே அடுப்படி வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாகிடும். ஸோ அதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கிளம்பணும். தோசை மாவு மட்டும் நம்ம அரைச்சி வச்சோம் அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வருது. பிகாஸ் அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ், ஊற வைக்கணும், அரைக்கணும், அதுக்கப்புறம் கரைக்கணும்னு. அன்றைக்கி கிளம்புறப்போ ஒரு 4 கரண்டி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதையே வந்து தோசையாக ஊற்றி கொண்டு போயிடலான்னு நல்லா பெருசாக திக்காக ஊற்றிட்டேன். லேசாக ஊற்றினோன்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து காஞ்சி போயிடும் அண்ட் ரொம்ப வேக விட்டோம் தோசையை அப்படின்னாலும் வரன்னு ஆகிடும் நைட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாகவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸில் வந்து பிடிக்கிற அளவுக்கு தான் வச்சுருந்தேன். பேலன்ஸ் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு ஒரு 3 தோசை வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நான் செஞ்ச தக்காளி தொக்குமே அன்றைக்கி வந்து பேக் பண்ணியாச்சு. எப்போ ஊருக்கு போனாலும் சின்ன வயசுலேருந்தே பேக் பண்ணி கொண்டு போய் தான் சாப்பிட்றது. இப்போ நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் வெளியே வாங்கி சாப்பிட்றோம். அம்மா என்ன ஹரிபரியில் கிளம்புனாலுமே இட்லியும் துவையலும் கண்டிப்பாக கட்டி கொண்டு வந்துடுவாங்க, நம்ம ட்ரெயினில் சாப்பிட்டுக்கலான்னு. யூஸ்வலாக நாங்கள் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவோம், பஸ்ஸில் போகவே மாட்டோம். ஏன்னா ஃபேமிலியில் யாருக்குமே பஸ்ஸே செட் ஆகாது. கல்யாணம் ஆன பிறகு தான் நான் வந்து பஸ்லேயே போக ஆரம்பித்தேன். இப்போ வரைக்குமே பஸ்ஸில் ஏறினோடனே படுத்துடுவேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே எக்மோரில் தான் ட்ரெயின் ஏறுவோம். இந்த தடவை வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுனால சென்ட்ரலுக்கு தான் போய் ட்ரெயின் ஏறுற மாதிரி இருந்துச்சு. சீக்கிரமே போயிட்டோம். கொஞ்சம் நேரம் போய் வெயிட் பண்ணிவிட்டு
அண்ட் தென் வந்து ட்ரெயினும் ஏறியாச்சு. நானாச்சும் நிறையா சாப்பிட்டு வந்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே சாப்பிடல. இங்கே வந்து நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால் ஏதாவது வருமான்னு நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே தான் இருந்தோம் ட்ரெயினில். ஏன்னா அவங்க இப்போ சாப்பிடாம வந்துட்டாங்கல்ல, ஏதாவது சாப்பிட்றதுக்கு நல்லதாக வந்தால் வாங்க முடியும். பட் அங்கே வந்து சப்பாத்தியெல்லாம் ரொம்ப வரன்னு இருக்கும், நல்லா இருக்காது. ஏதாவது ரைஸ் வெரைட்டி மாதிரி வந்தாலாவது வாங்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியில் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் வந்துச்சு. சரி ஓகே, அதையே அவங்க சாப்பிட்டுக்கிறேன்னாங்க. நான் எடுத்துகிட்டு போன தோசையே நானும் சாப்பிட்டுக்கிட்டேன். யூசுவலாகவே ட்ரெயினில் அப்பப்போ ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. பட் அன்றைக்கி வந்து என்னன்னு தெரியல, வெறும் சமோசா, பிரெட் ஆம்லேட் அண்ட் டீ காஃபி தான் வந்துட்டு இருந்துச்சு. சரி வந்த சமோசாவை விட வேணாம்னு சொல்லி அதையுமே வாங்கி சாப்பிட்டாச்சு. நைட் ட்ரெயின்னா தெரியாது, பட் இது வந்து பகலில் ட்ராவல் பண்ணதுனால என்னமோ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் பரவாயில்ல, பர்த் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிட்டேன். லேட் நைட் போல் தான் கோயம்புத்தூரே ரீச் பண்ணோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கேப் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போயாச்சு. ஸோ இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பபாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.